பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அப்பா ஒரு வழியா டிராஃபிக்ல எல்லாம் மாட்டி ஆஃபீஸ்க்கு வரதுக்குள்ளார போதும் போதுன்னு ஆகிட்டுடி. எப்பா என்ன டிராஃபிக்கா இருக்கு காலையிலேயே. ஐஷு என்னாச்சுடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ வீட்லேருந்து கிளம்புனதுலேருந்தே கொஞ்சம் கூட சரியில்லை. என்னாச்சுடி? அர்ஜுனை பற்றி யோசிக்கிறியா என்ன? ஆமாம் மித்து, நேற்று அர்ஜுன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அர்ஜுன் கிட்டேருந்து எந்த ஃபோனுமே இல்லடி. நானே ஃபோன் பண்ணாலும் பொண்ணு பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாரு, அப்படி இல்லைனா அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு, அப்படி இல்லைனா ஃபோனை அட்டனே பண்ண மாட்டேங்கிறாரு. அதான் மித்து எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி அர்ஜுனை நேராக பார்த்து அவருக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டே ஆகணும்னு தோணுது மித்து. வைஷு நீ சொல்றது சரிதாண்டி. பேசாம நீ நேரடியாவே இன்னைக்கு அர்ஜுனை பார்த்து பேசிடு, ஓகேவா? ஆனா வைஷு தயவு செஞ்சு நீ டல்லா இருக்காதுடி. அர்ஜுன் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாரு, மற்றபடி வேற எதுக்காகவும் இருக்காது, சரியா? நீ சும்மா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. வைஷு அதோட ப்ராஜெக்டோட டெட்லைன் வரப்போகுது. நீ வர வர ஒர்க்ல சரியா கான்சன்ட்ரேட்டே பண்றதில்ல, அதனால ஒழுங்கா ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணு. டெட்லைன் வரப்போகுது, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ, ஓகே? ஆமாம் மித்து, நீ சொல்கிறது சரிதாண்டி. அர்ஜுன் என்கிட்ட சரியாக பேசாததுனால நான் ஒர்க்கில் சரியாகவே கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறேன். ஆனால் டெட்லைன் வரப்போகுதில்ல, கண்டிப்பாக ஒர்க்கை முடிச்சே ஆகணும். சரி மித்து, நான் இன்றைக்கி அர்ஜுன் கிட்ட நேரடியாகவே பார்த்து பேசி என்னென்னு கேட்டுடுறேன். ஓகே வைஷு, நீ கவலைப்படாத, சரியா? எல்லாமே சரியாகிடும். சரி ஓகேடி. ப்ராஜெக்ட் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேனேஜருக்கு வேறு ஃபார்வர்ட் பண்ணணும். நான் போய் பார்க்குறேன்டி, நீ போய் ஒர்க்க பாரு, ஓகே? சரி மித்து. ஹே ஹாய் மித்ரா. ஹாய் வைஷு, குட் மார்னிங். குட் மார்னிங் சூர்யா. சூர்யா, நேற்று ஈவினிங்கே நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மெயில் பண்ணிட்டேன். உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகலையே என்ன? ஹே மித்ரா, நோயா, நீ அனுப்பின ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக நான் நேத்தியே பார்த்துட்டேன். அண்ட் அதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். அண்ட் ஐ வில் டெல் யூ லேட்டர், ஓகே? ஆக்சுவலாக இப்போ நான் வந்தது ஆதி சார் உன்னை கேபினுக்கு வர சொன்னார், அதை இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன். ஆமாம், இவனுக்கு பேர் ஃபீலியே இல்லை. என்ன இப்படி எல்லாருக்கும் நேரம் என் மானத்தை வாங்குறானே தெரியல, கடவுளே. ஓகே சூர்யா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஹே மித்ரா, அப்புறம் ஆதி சாருக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கும். அவர் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் அட்டன் பண்ண கிளம்பிடுவாராம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னார், நீ போய் பார்த்துட்டு, ஓகே? ஓகே சூர்யா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகே வைஷு, நீ போய் ஒர்க்கை பாருடி. எனக்கும் நிறைய ஒர்க் இருக்கு, நானும் போய் பார்க்குறேன். என்னது ஒர்க்கை பார்க்க போறியா? மித்து, சூர்யா சொன்னது காதில் விழுந்துச்சுல, ஆதி சார் ஒன்று வர சொல்லியிருக்காராண்டி. ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு கேளு. ஆமாம், அவனுக்கு ஒரு வேலை இல்லை, அப்படியே போனால் மட்டும் சீக்கிரமாக ஃபிட்டுவான் பாரு என்ன. வைஷு இட்ஸ் ஓகேடி, பரவாயில்ல, நான் லேட்டாக போய் பார்த்துக்கிறேன். நீ போய் ஒர்க்கை பாரு, நானும் பார்க்குறேன். மித்து, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆதி சாருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முக்கியமான மீட்டிங் இருக்கா. ஸோ மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. என்னன்னு தான் போய் கேளண்டி. ஏன் மித்து ரொம்ப ஓவரா பண்ணுற நீ? வைஷு சரி சரி, இப்போ எதுக்கு நீ இப்படி பொங்குறஹா? சரி ஓகே, போகிறோம் போதுமா? வைஷு வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணுறடி. அவனுக்கு நீ ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணுற, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சரி ஓகே, நான் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன், நீ போய் ஒர்க் பாரு. சரி மித்து. யா, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுவேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க மனைவி, உங்களை எப்போ கூப்பிட்டு விட்டா மேடம் எப்போ வரீங்க? இப்போ எதுக்கு நீ காலையில நீ வர சொல்லியிருக்கா? இங்க பாரு, எனக்கு வேலை நிறைய இருக்கு. அதோட நான் அடிக்கடி ஒரு ரூமுக்கு வந்துட்டு போறத பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, இனிமே ஆஃபீஸ் டைம்ல என்ன அடிக்கடி உன் கேபினுக்கு கூப்பிடாத, ஓகே? மனைவி, ஃபர்ஸ்ட் திங், யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அண்ட் செகண்ட் திங், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால யாரும் நம்மளை பத்தி தப்பால நினைக்க மாட்டாங்க. அதனால யூ டோன்ட் வரி மித்து பாப்பா. அது சரி, எந்த பால் போட்டாலும் இவன் தான் கோல் போடுவானே, கடவுளே. என்ன மித்து குட்டி, வாய்க்குள்ளாரியே ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது. வாயை திறந்து சொன்னா மாமாவும் என்ன சொல்றேன்னு கேட்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா எதுக்கு என்ன நீ வர சொன்னா? யோ, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? அம்மா, உன்னால என்கிட்ட தள்ளி நின்று பேசவே முடியாதா? எப்ப பார்த்தாலும் இப்படி புத்து விட்டு வந்து நின்றுட்டே இருக்க. அதான் மித்து குட்டி, எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னன்னே தெரியலடி. உன் கண்ணு ரெண்டும் அப்படியே காந்த மாதிரி எனக்கு கட்டி இழுக்குது. அதனாலதான் எப்பவுமே நீ வந்தாவே உன் பக்கத்துல நான் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறேன். சரி ஓகே, எதுக்கு வர சொன்னான்னு நீ கேட்ட. அது ஒன்றும் இல்லடி, ஒருத்தவங்க என்ன லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீ நானும் லஞ்சுக்கு போறோம், ரெடியாரு. அதுக்கு தான் வர சொன்னேன். என்ன லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்களா? ஜோ பைத்தியமா நீ? பொண்ணை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னா நீ போ, என்ன எதுக்கு கூப்பிடுற? அடியே, இது என்னடி கேள்வி? ஏண்டி என் பொண்டாட்டியை நான் கூப்பிட்டு போகாம வேற யாரு பொண்டாட்டி நான் கூப்பிட்டு போறது? இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. யோ இங்கே பாரு, என்னால் லஞ்சுக்கு வர முடியாது, எனக்கு வேலை நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னால் வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா. மிஸ்ஸஸ் ஆதித்யா, உங்ககிட்ட நீங்க வரீங்களா இல்லையான்னு கேட்கல, உங்களை வாங்கன்னு சொல்றேன். ஸோ இப்போ என் பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்களாம், நல்ல பிள்ளையா ஒர்க் எல்லாத்தையும் முன்னாடியே முடிச்சுட்டு லஞ்சுக்கு ரெடியா இருப்பீங்களா? மாமா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு உங்களை லஞ்சுக்கு கூப்பிட்டு போவேனா? ஓகேவா? சரி ஓகே மித்துக்குட்டி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் மீட்டிங் போய் அட்டன் பண்றேன். நீ போய் ஓகே பாரு, ஓகேவா? ஆமா,
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆஹா ஏன் இங்கே பாரு, என்னால் வர முடியாது, புரிஞ்சுக்கோ. மித்துக்குட்டி நீ கண்டிப்பா வருவ. சரி ஓகேடி, மீட்டிங்கே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய் மித்துக்குட்டி. அப்புறம் லவ் யூ மனைவி. ஐயோ இவன் இருக்கானே டார்ச்சர் பண்ணுறாயா என்ன. லஞ்சுக்கு வரலன்னு சொன்னால் உடனே லட்சுமி அம்மாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணுவான். சரி வேறு வழியில் போய் தான் ஆகணும். ஆனால் யார் லஞ்சு கூப்பிட்ருக்கான்னு எதுவுமே சொல்லலை. ஐயோ நானும் கேட்கவே மறந்துட்டேன். சரி ஓகே, எப்படி இவன் நம்ம வரலைனாலும் விடமாட்டான். அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் யார் என்னன்னு. மித்துக்குட்டி மாமாவை எதுக்காக இப்படி ரொமான்டிக்கா பாக்குறீங்க? என்ன நான் முறைக்கிறது உனக்கு ரொமான்டிக்கா பாக்குற மாதிரி இருக்கா? இங்க பாரு, கொல்ல போற உன்னை. யோ உங்ககிட்ட எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். யாரு உன்னை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கா? எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோன்னு? என்ன பண்ற நீ? இப்ப இதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா? ஐயோ சர்ச்சை பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல தள்ளி இல்ல. மித்துக்குட்டி இங்க யாரும் நம்மள கவனிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஃப்ரீயாலாம் இல்ல. பாரு எல்லாரும் எவ்வளவு பிஸியா இருக்காங்கன்னு. இப்ப என்னடி உனக்கு யாரு இன்வைட் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா இங்க பாரு, முதல்ல தள்ளி நில்லு. முடியாது மனைவி. இங்க பாருடி, யாரு நம்மள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கான்னு எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஐயோ சரி ஓகே, அட்லீஸ்ட் என் மேல இருந்து கையாச்சு எடு. சர்ச்சை பார்த்தவனா என்ன நினைப்பாங்க? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் என் பொண்டாட்டி மேலதான் கை வச்சிருக்கேன், வேற யாரோ ஒருத்தங்க மேல எல்லாம் கை வைக்கலையே. அதனால கமனரு இல்லனா மேல வச்சிருக்க கையை இடுப்புல வச்சுப்பேன், பரவாயில்லையா? என்னது? குட் கேர்ள், அந்த பயம் இருக்கணும். புயல் லூசு. இவன் எங்க இங்க வரா? இவனுக்கு இவனை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தவ தானே, அறையும் குறையுமா? இவன் எதுக்கு இப்ப இங்க வரா? ஹேய் ஹாய் டாடி. அப்பா ஜெனி, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரி டாடி, அது வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, அதனால தான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா என்ன? சாரிடா. இங்க என்ன நடக்குது? இவன் என்ன இங்க பண்றா? இவள பார்த்தவே டென்ஷன் ஆகுது. அதுவும் வார்த்தைக்கு வார்த்தை இவனை போட போறான்னு சொல்லும்போது அப்படியே பல்ல உடைச்சு கையில கொடுத்துடலாம் போல இருக்குது. இவன் இங்க என்ன பண்றா? இவனும் ரொம்ப கேஷுவலா பேசுறான். இவன் யாரோ ஃப்ரெண்டு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கிறதா தானே சொன்னான். ஆனா இவன் இங்க என்ன பண்றா? ஐயோ தலையை பிடிச்சிரும் போல இருக்கு. அது சரி, லஞ்சுக்கு வான்னு இன்வைட் பண்ணிட்டு நீயே இவ்வளவு லேட்டா வந்திருக்கா? டேய் ஆதி சாரிடா, வேணும்னா லேட்டா வரலடா. என்ன இவதான் இவனை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காளா? இவதான் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கான்னு முன்னவே தெரிஞ்சிருந்தா நான் இவன் கூட வந்திருக்கவே மாட்டேன். இவங்கிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பேன், சொல்லியிருப்பானா இவன்? ஆனா இவன் எதுக்கு இவனுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்றான்? அதோட இவன் யார் ஃபர்ஸ்ட்? பார்க்க டென்ஷன் ஆகுது. ஹே ஹாய் மித்ரா, எப்படி இருக்கீங்க? டு யூ ரிமெம்பர் மீ? உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? யா ஐ அம் குட். இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஓ ஐ சி, பட் எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு. சரிடா டி, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஹே ஜெனி, ஆல்ரெடி லேட் யா, கொஞ்சம் சீக்கிரமா வா. ஓகே ஹே சரிடா, சீக்கிரம் வந்துடுறேன் இரு. யோ இங்க பாரு. நமித் குட்டி, இப்போ எதுக்கு பாப்பா கோவமா இருக்கீங்க? கோமா நானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு அம்மா, இவ யாரு? அன்னைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்தா இன்னைக்கும் இங்க வந்திருக்கா. பத்தாததுக்கு இவ தான் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கிறதா வேற பேசிக்கிறீங்க. இவ யார் முதல்ல? ஓ இதான் மேட்ரா. இப்ப பாருடி, இது ஜெனிஃபர். நான் செல்லமாவில ஜெனின்னு கூப்பிடுவேன். என்னது செல்லமா ஜெனின்னு கூப்பிடுவியா? கூல். அவன் எப்படி கூப்பிட்டா உனக்கு என்ன வந்திருக்கு? சரி ஓகே, நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுட்டு போ. ஆனா இவ யாருன்னு கேட்ட, அதை என்ன நீ சொல்லவே இல்லை. முதல்ல அதை சொல்லு. நான் யுஎஸ்ல இருந்தப்போ ஜெனியும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டி. ஃப்ரெண்டா? நான் கூட என்னென்னமோ நினச்சிட்டேன். தேங்க் காட். ஃப்ரெண்டா? ஓகே. ஆமாம், அவ எதுக்கு இப்போ இங்கே உன்னை இன்வைட் பண்ணியிருக்கா? அது மேரேஜ் விஷயமா பேசுறதுக்கு தான். என்ன மேரேஜ் விஷயமாவா? புரியல, யாரு மேரேஜ் விஷயமா? தெரியலடி, ஏதோ மேரேஜ் விஷயமா பேசணும், நீ வா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் லைஃப்ல முக்கியமான டிசிஷன் எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொன்னா. சரி ஓகேன்னு நானும் சொன்னேன். ஏன் இப்போ இதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்னமா சொல்றான்? மேரேஜ் விஷயம், முக்கியமான டிசிஷன் அப்படி இப்படின்னு எனக்கு சத்தியமா புரியல. இவங்கிட்ட எதுக்கு தான் எல்லா பொண்ணுங்களும் சுத்தி வராளுங்க? அப்படி இவங்கிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அப்படிலாம் இருக்காது. ஆனா மேரேஜ் விஷயமான்னு சொல்றான், என்னன்னு புரியலையே. மித்துக்குட்டி என்னடி யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? இவன் யாரு? இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இதுல இவன் வேறயா? டேய் ஆதி, நான் சொன்னல ஜான், அது இவர் தான்டா. ஜான், நான் சொன்னல ஆதி, அது இவன் தான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் இவங்க மித்ரா, ஆதியோட ஃபியான்சி. இங்க என்ன நடக்குது?
இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம இவனோட ஃபியான்ஸேன்னு? ஐயோ ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. ஹே ஹாயாதி, ஜெனி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. இன்ஃபேக்ட் என்ன யூஎஸ்லேருந்து அர்ஜென்ட்டா கிளம்பி வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு. அதனால அவளுக்காகவே மார்னிங் ஃப்ளைட்ல நான் வந்தேன் தெரியுமா? இஸ் இட்? ஹே ஜெனி, ஏன் இப்படி அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா? இவரை லேட்டா இன்ட்ரோ கொடுத்தாதான் என்ன? எப்படியும் உங்க மேரேஜ்க்கு நான் வரதான் போறேன், அப்போ இன்ட்ரோ கொடுத்தா என்ன? இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா அவரை யூஎஸ்லேருந்து கிளம்பி வர சொல்லி இவ்வளோ சீக்கிரமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கா? வாட்? இவங்க பேசுறத பார்த்தா ஜெனியும் ஜானும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? ஆனா எதுக்காக இவன் நம்ம கிட்ட என்னென்னமோ சொன்னா? ஐயோ இவன் சொன்னதை நம்பி நம்ம வேற இவங்கள தப்பா நினைச்சிட்டோம். அது இட்ஸ் ஓகே. நானும் ஜெனி கிட்ட உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு சொன்னேன். ஃபைனலி பார்த்தாச்சு. ஜெனி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஜான் உங்களை பத்தியும் ஜெனி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. ஜான் இருந்தாலும் இவ்வளவு மாதிரி ஒரு அராத்தை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உண்மையாவே மனதைரியம் அதிகம் தான். என்ன ஜெனி, அப்படிதானே? தியாதி ஜானை கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி மேரேஜ் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா அது எப்படி ஒரே நிமிஷத்துல பாலாக்கிடாதடா ப்ளீஸ். ஜான், நான் சும்மா தான் சொன்னேன். ஜெனி உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க 2 பேருக்குமே. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் ஆதி. அண்ட் ஜெனி சொன்னா உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஐ கெஸ் இவங்க தான் உங்களோட ஃபியான்சி. கரெக்ட்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க 2 பேருக்கும். தேங்க்ஸ் ஜான். தேங்க்ஸ். மித்ரா, இன்னைக்கு நீங்க என்ன இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க? ஆதி சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீங்க இவ்ளோ சைலண்டான பொண்ணெல்லாம் கிடையாது. மித்ரா, என்ன பத்தி ஆதி உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான்ல எனக்கு தெரியாது. ஆனா ஆதி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். என்கிட்ட பேச ஆரம்பிச்சானா அதுல முக்காவாசி மித்து 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 மித்துன்னு உங்களை பத்தி மட்டும்தான் இருக்கும். மித்ரா, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆதி உங்களை அந்த அளவுக்கு விரும்புறான். ஐ நோ உங்களுக்கும் ஆதிய பிடிக்கும்னு. ஆனா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களாமே. சீக்கிரமா ஒத்துக்கோங்க. ஏன்னா ஆதி கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான். ஆனா ரொம்ப 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 நல்ல பையன். அண்ட் உங்களை அந்த அளவுக்கு அவன் விரும்புறான். சோ சீக்கிரமா ஒத்துக்கோங்க. ஓகே? இவன் யாரோ வந்தது எதுக்காக? சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்காக. இப்ப எதுக்கடி நீ என்னைய பாத்துட்டு இருக்க? அடியே எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருதுடி. இங்க பாரு, அப்படிலாம் இல்ல ஜெனி. அது ஐம் சாரி. சாரியா? எதுக்கு? அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் சாரி. அப்புறம் 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மித்ரா. அப்புறம் உங்களுக்கும் கங்க்ராட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த நிற்கிறான பக்கத்தில் ஒருத்தவன் அவன் தான் பண்ணியிருப்பான்னு. சரியான சேட்டை பிடிச்சவன். சீக்கிரமாக அவன் வாழை ஒட்டு நறுக்கிடுங்க மித்ரா. ரொம்ப ஓவராக ஆடுறான். எனிகா உங்கள் 2 பேரையும் நான் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆதி மாதிரி ஒரு ரோபோட்டை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இவனுக்குலாம் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு நாங்கள் நிறைய நாள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவனுக்குள்ளாரே ஃபீலிங்ஸ் இருக்குது. அவனும் எப்படி ரோமியோவா மாறுவான்னு சத்தியமா யாருமே நினைக்கல. ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். சோ எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு மட்டும்தான். சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட போலாமா? அம்மா தாயே, இப்போ வச்சு சொன்னியே பசிக்குது ரொம்ப. வாங்க போலாம். இதுக்குட்டி என்னாச்சுடி? ஏன் இப்படி பாக்குறா? சாப்பிட போலாடி, வா, பசிக்குது ரொம்ப. ஜூ, பசியத்துக்கு அளவே இல்லையா? நான் உங்களை எவ்வளவு தப்பா நினைச்சேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உனக்கு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எனக்கு செருப்பேத்துறதான் வேலையா? இரு, நீ எதுக்கு முதல்ல ஜெனியை தப்பா நினைக்கணும்? அப்புறம் நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் வெறுப்பாகணும்? அது அப்படிலாம் இல்ல. அது நான் ஏதோ மாத்தி சொல்லிட்டேன். சரி ஓகே, பசிக்குதுன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம் வா. நல்லா சமாளிக்கிறடி நீ. பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் மேடம் எதையும் ஒத்துக்காம இருக்கீங்கன்னு பாக்குறேன். சரி ஓகே, வா உள்ள போலாம். வெயிட் பண்ணுவாங்க. வைஷு கிளம்பலாமா? லக்ஷ்மி அம்மா வேற சூப்பர் மார்க்கெட்ல வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லி லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு போயிடலாம். ஓகே வைஷு, உங்ககிட்ட தான் கேட்குறேன். என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை மித்து, நேற்றுலேருந்து அர்ஜுன் என்கிட்ட பேசவே இல்லடி. சரி ஓகே, ஆஃபீஸ் போய் நேரில் பார்த்து பேசலான்னு பார்த்தா அவர் எனக்கு ஆஃபீஸும் வரலடி. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு மித்து. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மித்து. என்னாச்சு அர்ஜுனுக்கு? ஏன் இப்படிலாம் ஒரு வைஷு கிட்ட நடந்துக்கிறாருனே தெரியல. வைஷு வேற அர்ஜுனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. ஐயோ இப்போ என்ன பண்றது? வைஷு, ஒருவேளை அர்ஜுன் ஆஃபீஸ் வந்தது உனக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல? இல்லை மித்து, அர்ஜுன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வரலடி. நான் சூர்யா கிட்டேயும் கேட்டேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் கேபின்லேயே போய் பார்த்தேன். அர்ஜுன் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. ஆனால் ஏன் வரல, எதுக்காக வரலன்னு எதுவுமே புரியல மித்து. எனக்கு மனசுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மித்து. என்ன பண்றதுன்னே தெரியலடி. வைஷு ரிலாக்ஸ் டி. ஓகே, ஒன்றும் இல்லை சரியா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே
இல்லை மித்து, என்னன்னே தெரியல மித்து. அர்ஜுன் என்கிட்ட இப்போலாம் சரியாகவே பேசவே மாட்டேங்கிறாருடி. இன்னைக்கு ஆஃபீஸும் வரல, ஏன் வரல, எதுக்காக வரலன்னு எதுவுமே புரியலை மித்து. மித்து, ஆதிசார் ரூமில் தானே மித்து இப்போ இருப்பாரு. மித்து, நான் போய் ஆதிசாரை பார்த்து அர்ஜுன் எங்கன்னு போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரவா? இது கூட நல்ல ஐடியா தான் வைஷு. கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் எங்கே போயிருக்காரு என்னன்னு. சரி ஓகே, நீ போய் பார்த்து பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். ஹை வைஷு, நீங்களா? ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஏதாச்சும் பேசணுமா? நான் மேனேஜர் சார் கிட்ட எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேனே, நீங்க அவங்க கிட்ட டீடைல்ஸ் வாங்கிக்கலையா? இல்லை ஆதி சார், அது நான் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேச வரல. ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேச வரலையா? பின்ன என்ன வைஷு? இல்லை ஆதி சார், அது வந்து அர்ஜுன் சம்மந்தமாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அர்ஜுன் சம்பந்தமாவா? என்ன வைஷு, என்ன விஷயம்? இல்லை ஆதி சார், அது அர்ஜுன் இன்னைக்கு ஆஃபீஸ் வந்த மாதிரி தெரியல. அதான் அவருக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? நான் ஃபோன் பண்ணால் சுத்தமாக எனக்கு சிக்னல் கிடைக்கல. அதான். வைஷு, என்ன சொல்றீங்க நீங்க? அர்ஜுன் தான் நேற்று நைட்டே பெங்களூர் கிளம்பிட்டானே, அவன் வரதுக்கு 2 days ஆகும். அதனால தான் அவன் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. ஏன் வைஷு, அர்ஜுன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா என்ன? வாட்? அது சார், என்ன சொல்றீங்க? அர்ஜுன் பெங்களூர் போயிருக்காரா? ஆமா வைஷு, நேத்தியே கிளம்பிட்டான். ஏன் உங்களுக்கு தெரியாதா? அது வந்து தெரியும். அது ஓகே சார், தேங்க்யூ. நான் அதை கேட்க தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். வைஷு வெயிட், நான் கேட்குறேன்னு ப்ளீஸ் தப்பா நினச்சிக்காதீங்க. எனி ப்ராப்ளம்? நத்திங் சார். அது மித்தி எனக்காக வெயிட் பண்ணுறா. நான் கிளம்புறேன் சார். பாய். ஓகே வைஷு, பாய். என்ன சார், அர்ஜுன் பெங்களூர் போயிருக்காரு. வரத்துக்கு 2 நாள் ஆகும். அதோட அவர் நேத்தி கிளம்பிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா அர்ஜுன் இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இத்தனைக்கு அர்ஜுனை நேத்தி நான் நேரில் பார்த்து அவங்க வீட்டில் பேசினேனே, அப்போ கூட அவர் ஒரு வார்த்தை கூட பெங்களூர் போகிறத பற்றி சொல்லவே இல்லை. என் மார்னிங்லேருந்து ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கூட எனக்கு அவர் பண்ணவே இல்லை. ஏன் அர்ஜுன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியல அர்ஜுன், சத்தியமாக முடியல. வைஷு, என்னாச்சு உனக்கு? ஆஃபீஸ்லேருந்து நீ அழுதுகிட்டு மட்டும் தாண்டி இருக்கேன். என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற. ப்ளீஸ் வைஷு, என்னாச்சு உனக்கு? எனக்கு பயமா இருக்கு வைஷு. என்னடி ஆச்சு உனக்கு? மித்து, அர்ஜுன் என்கிட்ட சரியாகவே பேசுறது இல்லைன்னு சொன்னேன்ல மித்து. ஆக்சுவலாக அர்ஜுன் பெங்களூர் போயிருக்காரா மித்து. அதுவும் நேத்தியே கிளம்பிட்டாரா. வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா மித்து. அர்ஜுன் இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை மித்து. அது மட்டும் இல்லடி, அர்ஜுன் என்கிட்ட வர சரியாகவே பேசவே மாட்டேங்கிறாரு மித்து. என்ன அவர் அவாய்ட் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது மித்து. வைஷு ப்ளீஸ் டி, அழாதடி. அப்படிலாம் இருக்காது வைஷு. மேபி அர்ஜுன் பிஸியா கூட இருப்பார்ல. ப்ளீஸ் வைஷு, அழாதடி. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதடி. இல்லை மித்து, இல்லை. நானும் எவ்வளோ நாள் அர்ஜுன் பிஸினால தான் என்கிட்ட பேசாமல் இருக்காருன்னு நினச்சேன் மித்து. ஆனால் இல்லை மித்து, அர்ஜுன் என்ன வேணும்னே அவாய்ட் பண்ணுறாரு மித்து. எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், ஃபோன் பேச முடியலனாலும் ஒரு மெசேஜ் ஆச்சு எனக்கு பண்ணி சாரி கூட கேட்பாரு மித்து. ஆனால் இப்போலாம் அவர்கிட்டேருந்து ஒரு ஃபோன், ஒரு மெசேஜ் கூட வரதில்லை மித்து. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மித்து. வைஷு ப்ளீஸ் டி, அழாதடி. அப்படிலாம் எதுவும் இருக்காதுடி. அதான் இன்னும் 2 daysல அர்ஜுன் வந்துருவார்ல. அவர் வந்தோடனே நம்ம நேர்லயே என்ன எதுன்னு பேசிடலாம், சரியா? ப்ளீஸ் வைஷு, அழாதடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னால் முடியல மித்து. அவர் எதுக்காக திடீர்னு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடி. ஆனால் ஆதி சார் அவர் பெங்களூர் போயிருக்காரு, அதுவும் நேத்தியே போயிட்டாருன்னு சொல்லும் போது சத்தியமாக நான் உடஞ்சிட்டேன் மித்து. இதை கூட என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடி நான் வேண்டாதவள ஆயிட்டேன் அவருக்கு. அதுவும் திடீர்னு என்னால் அதுதான் மித்து சத்தியமாக ஏற்றுக்க முடியல. வைஷு ப்ளீஸ் டி, அழாதடி. நான் சொல்கிறேன்ல, அர்ஜுன் நாளைக்கு வந்துருவாரடி. நாளைக்கு என்ன எதுன்னு பேசலாம், சரியா? ப்ளீஸ் டி, அழாத வைஷு, ப்ளீஸ் டி. லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் வைஷு, நான் சொல்கிறது கேளுடி.
நானும் அழக்கூடாது தான் மித்து நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக என்னால் முடியல மித்து. வைஷு என்னாச்சுடி? அர்ஜுனுக்கு கால் பண்ணியா? அர்ஜுன் கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாரு? இல்லை மித்து, அர்ஜுன் என் கால் அட்டன் பண்ணலை. மித்து உன் ஃபோனை ஒரு நிமிஷம் கூட. சரிடி, ஆனா எதுக்குடி? இல்லை மித்து, எனக்கு இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும் மித்து. சத்தியமா என்னால் முடியலடி. என்னால் எதுலையுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலடி. அர்ஜுன் எதுக்காக இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான்னு யோசிச்சு எனக்கு மண்டையே வெடிக்குது மித்து. எனக்கு எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு தெரிஞ்சாகணும் மித்து. அதனால தான் சொல்கிறேன், உன் ஃபோனை கொடு மித்து ப்ளீஸ். வைஷு ரிலாக்ஸ் டி. சரி ஓகே, நீ பேசு. ஹலோ, சொல்லுங்க மித்ரா. அர்ஜுன், அப்போ நீங்க என் காலை தான் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்களா அர்ஜுன்? மித்ரா, கேக்குதா? என்னாச்சு? நான் வைஷு பேசுறேன். வைஷு, நீயா? ஆமா, நானே தான். அர்ஜுன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எங்க இருக்கீங்க நீங்க? ஹலோ அர்ஜுன், கேக்குதா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக வெளியில வந்திருக்கேன். ஓ, இட்ஸ் ஓகே அர்ஜுன். எப்போ வருவீங்க ஆஃபீஸ்க்கு? அது நான் கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு ஆஃபீஸ் வரமாட்டேன். எனக்கு வேற ஒர்க் இருக்கு. சரி ஓகே, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய், ஃபோனை வைக்கிறேன். வைஷு என்னாச்சுடி? மித்து, இப்போ கூட அவர் என்ன அவாய்ட் தான் மித்து பண்றாரு. நான் அத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணினேன் மித்து. ஆனா ஒரு கால் கூட அவர் என்னோட அட்டன் பண்ணவே இல்லை தெரியுமா? ஃபோன்ல இருந்து கால் பண்ணினோன்னு உடனே அட்டன் பண்ணி பேசுறாரு மித்து. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? இல்லை மித்து, இல்லை என்னானாலும் சரி, எனக்கு இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே பதில் தெரிஞ்சே ஆகணும் மித்து. பதில் தெரிஞ்சே ஆகணும். வைஷு ப்ளீஸ் டி ஃபீல் பண்ணாதடி, எல்லாம் சரியாகிடும். வைஷு, சாரிடி, ரொம்ப சாரி. நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்றேன்டி. எனக்கு நல்லா தெரியுதுடி. சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வைஷு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. என்னால உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி வைஷு. அதனால தாண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல இருந்துட்டு உங்ககிட்ட பேசாம உன்னை பார்க்காம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தாண்டி தெரியும். சாரிடி, சாரி. இதோ இப்ப கூட நான் வெளியில இருக்கேன்னு போய் தாண்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியலடி எத்தனை நாள் உங்ககிட்ட போய் சொல்லி இப்படியே இருக்க போறேன்னு. என்ன அர்ஜுன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? என்னடா இது, கிளைண்ட் கூட வெளியில இருக்கும்னு சொன்னோம், இவ எப்படி கரெக்டா கேபின் தேடி வந்திருக்கான்னு ஒரே ஷாக்கிங்கா இருக்கா? வைஷு, அது போதும் அர்ஜுன், நிறுத்துங்க. என்ன சொல்ல போறீங்க? இப்பதான் வந்தேன் அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்ல போறீங்களா? பொய் பொய் பொய், எத்தனை பொய் அர்ஜுன், எத்தனை பொய் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஏன் அர்ஜுன், ஏன் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சே ஆகணும் அர்ஜுன், பதில் தெரிஞ்சே ஆகணும். வைஷு, அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம அப்புறம் பேசலாம். போதும் அர்ஜுன், நிறுத்துங்க. இத்தனை நாள் என்கிட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆன மாதிரி எனக்கு ஆக முடியாது அர்ஜுன். போதும் அர்ஜுன், எல்லாமே போதும். எனக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சே ஆகணும். எதுக்கு அர்ஜுன், எதுக்கு அர்ஜுன் தேவையில்லாம என்ன நீங்க கொஞ்ச நாளா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அர்ஜுன், எதுக்கு இப்படி அமைதியா நிக்கிறதுனால இதோட விட போறது இல்ல அர்ஜுன். எனக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சே ஆகணும் அர்ஜுன். நீங்க எதுக்காக என்ன எப்படி அவாய்ட் பண்றீங்க? சொல்லுங்க அர்ஜுன், சொல்லுங்க.